மியூச்சுவல் ஃபண்டுகள் வெவ்வேறு வகையான சொத்து வகைகளிலும் வெவ்வேறு வகையான திட்டங்களிலும் வெவ்வேறு வகையான சந்தைகளிலும் முதலீடு செய்கின்றன. தங்களது முதலீட்டாளர்கள் அல்லது யூனிட் ஹோல்டர்களுக்காக அவர்களுக்கு லாபம் கிடைக்கச் செய்யவும், அவர்களுக்கு வருமானம் உருவாக்கி வழங்கவும், மேலும் அவர்களின் நிதி திட்டங்களில் அவர்களின் நிதி இலக்குகளை அடைய உதவவும். ஆனால் ஒரு திட்டம் எப்படி செயல்பட்டுள்ளது? அந்த திட்டம் என்ன மாதிரியான வருமானம் வழங்கியுள்ளது? அந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தின் வருமானம் எப்படி இருக்கிறது? அவை எப்படி ஒப்பிடப்படும்? நாம் அதை எப்படி மதிப்பீடு செய்ய முடியும்? மியூச்சுவல் ஃபண்ட்களின் வருமானம் நல்லதா மோசதா என்பதை இன்று இந்த அத்தியாயத்தில் நாம் படிக்கப் போகிறோம். NISM 5 இன் 11வது அத்தியாயம் இவை பற்றியே அடிப்படையாக உள்ளது. ஹாய் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். சென்ட்ரிக் ஷாலோவைஸ் என்று சிட்டி உங்கள் செல்வ கூட்டாளி. என் பெயர் அனுஜ். நீங்கள் NISM சீரிஸ் 5 பார்சோர் வீடியோக்களை பார்க்கிறீர்கள். நாம் இதுவரை 10 அத்தியாயங்களை NISMில் கவர் செய்துள்ளோம். இது 11வது அத்தியாயம். இன்று நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்கப் போகும் விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட் செயல்திறன். இன்று இதில் நாம் பார்க்கப் போகும் விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட்களில் பெஞ்ச்மார்க் மற்றும் செயல்திறன் என்ற கருத்து. விலை வருமானங்கள் குறியீடு மற்றும் மொத்த வருமான குறியீடு ஆகியவற்றுக்கிடையிலான வித்தியாசம். ஒரு பொருத்தமான குறியீட்டை தேர்வு செய்வதற்கான அடிப்படை இ50 சீம்களின் பெஞ்ச்மார்க்கள். WLCMகளுக்கு பெஞ்ச்மார்க். மியூச்சுவல் ஃபண்ட்களின் செயல்திறனை அளவிடும் சில அளவுகோல்கள் உள்ளன. அவற்றை பார்க்கப் போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் செயல்திறனை கண்காணிக்கும் மூலங்கள் மற்றும் சீம் செயல்திறன் வெளிப்படுத்தும் மூலங்கள். அப்படியென்றால் ஆரம்பிப்போம். பெஞ்ச்மார்க்கிங் மற்றும் செயல்திறன். எந்த மியூச்சுவல் ஃபண்ட் சீமின் செயல்திறனையும் மதிப்பீடு செய்ய நாம் பெஞ்ச்மார்க்கிங் செய்ய வேண்டும். பெஞ்ச்மார்க் என்றால் எந்த சீம் இங்கு முதலீடு செய்கின்றதோ அந்த சீமுக்கான ஃபண்ட் மேனேஜர் ஒரு பெஞ்ச்மார்க் அமைப்பார். அந்த பெஞ்ச்மார்க்கை அந்த ஃபண்ட் அல்லது சீம் மிஞ்சுகிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது? பெஞ்ச்மார்க்கின் வருமானம் என்ன? உங்கள் சீம்களின் வருமானம் என்ன என்பதை வைத்து நாம் செயல்திறனை மதிப்பீடு செய்கிறோம். ஒரு முதலீட்டாளருக்கு தரவு மிகவும் முக்கியமானது. அவர் இந்த முடிவை எடுக்க முடிகிறது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சீம் அதன் பெஞ்ச்மார்க்கை மிஞ்சியுள்ளதா இல்லையா, மேலும் தொடர்ந்து மிஞ்சியுள்ளதா இல்லையா என்பதை. அதனால் இந்த பெஞ்ச்மார்க்கிங் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளருக்கு மிகவும் முக்கியமானது. இப்போது கேள்வி என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட சீமில் பெஞ்ச்மார்க் எப்படி இருக்க வேண்டும் அல்லது பெஞ்ச்மார்க் உருவாக்குவதற்கு முன் எந்தெந்த அளவுகோல்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதுதான். வந்து பார்க்கலாம். நம்பகமான பெஞ்ச்மார்க் கீழ்காணும் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். முதலாவது, சீமின் முதலீட்டு நோக்கம். இரண்டாவது, சீமின் சொத்து ஒதுக்கீட்டு முறை மற்றும் முதலீட்டு உத்தி. சீமின் முதலீட்டு நோக்கம் மற்றும் சொத்து ஒதுக்கீட்டு முறையை கருத்தில் கொண்டுதான் ஒரு பெஞ்ச்மார்க் அமைக்கப்படும். உதாரணத்திற்கு, ஈக்விட்டி மற்றும் ஈக்விட்டி தொடர்பான கருவிகளில் முதலீடு செய்யப்படுகிறது என்றால் அது லார்ஜ் கேப்பில் இருந்தால் அந்த பெஞ்ச்மார்க் கூட லார்ஜ் கேப்பாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆப்பிள் டாப்பிள் ஒப்பீடு என்று அழைக்கப்படுகிறது. நாம் லார்ஜ் கேப்பில் முதலீடு செய்வதே நோக்கமாக இருந்தால் லார்ஜ் கேப்பில் முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் நாம் பெஞ்ச்மார்க்காக மிட் கேப் அல்லது ஸ்மால் கேப்பின் குறியீட்டை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி செய்தால் அது ஆப்பிள் டாப்பிள் ஒப்பீடு ஆகாது. அதனால் பெஞ்ச்மார்க்கிங் செய்வதில் இந்த விஷயம் மிகவும் முக்கியமானது. இந்த பெஞ்ச்மார்க்குகள் எந்தவொரு சுயாதீன நிறுவனம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது கிறிசில் போன்ற நிறுவனங்களின் பெஞ்ச்மார்க்காக இருக்க வேண்டும். கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிகளின் பெஞ்ச்மார்க்காகவும் இருக்கலாம். செக்யூரிட்டிஸ், ரிசர்ச் ஹவுஸ்கள் அல்லது நிதி வெளியீடுகளின் பெஞ்ச்மார்க்காகவும் இருக்கலாம். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு பெஞ்ச்மார்க் உருவாக்குவது மிகவும் எளிதானது. பெஞ்ச்மார்க் தேர்வு செய்வதும் மிகவும் எளிது, ஏனெனில் அதற்கு ஒரு இண்டெக்ஸை மட்டும் பின்தொடர வேண்டும். ஆனால் மற்ற சீம்களுக்கு, குறிப்பாக டைவர்சிஃபைட் சீம்களுக்கு இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. வாங்க பார்க்கலாம் எந்தெந்த அளவுகோல்கள் அல்லது விஷயங்கள் இதன் அடிப்படையாக இருக்கின்றன என்பதை. அதை பார்க்கும் முன், பெஞ்ச்மார்க் என்றால் என்ன மற்றும் இப்போது நாம் எந்த வகையான பெஞ்ச்மார்க்களை பயன்படுத்துகிறோம் என்பதை முதலில் பார்க்கலாம். அப்படியென்றால் 2 வகைகள் உள்ளன. முதல் ஒன்று பிரைஸ் ரிட்டர்ன் இண்டெக்ஸ், இரண்டாவது டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். முன்பு என்ன நடந்து கொண்டிருந்தது? மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் பெஞ்ச்மார்க்காக பிரைஸ் வேரியன்ட் அல்லது ஒரு இண்டெக்ஸின் பிரைஸ் ரிட்டர்ன் வேரியண்டை மட்டுமே பெஞ்ச்மார்க்கிங் செய்ய பயன்படுத்தப்பட்டன. இதன் அர்த்தம், அந்த பெஞ்ச்மார்க்கில் அந்த செக்யூரிட்டிகளில் ஏற்பட்டுள்ள மூலதன லாபங்களை மட்டும் பதிவு செய்வதுதான் நடந்தது. அதனால் இந்த முறையில் கொஞ்சம் தவறு இருந்தது. ஆனால் இப்போது இது மாறிவிட்டது. பிப்ரவரி 2018 1 முதல் இது அமலுக்கு வந்தது. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்கள் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் அடிப்படையில் பெஞ்ச்மார்க்கை பயன்படுத்துகின்றன. ஒரு இண்டெக்ஸின் டோட்டல் ரிட்டர்ன் வேரியன்ட் என்பது அந்த இண்டெக்ஸை உருவாக்கும் பாஸ்கெட்டில் உள்ள அனைத்து கம்பெனிகளிலிருந்தும் கிடைக்கும் டிவிடெண்ட்கள், வட்டி வருமானங்கள் மற்றும் மூலதன லாபங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அதாவது, மூலதன லாபத்துடன் சேர்த்து கிடைக்கும் அனைத்து டிவிடெண்டும் வட்டியும் இவை எல்லாம் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸில் அளவிடப்படுகின்றன. அதாவது, டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் நமக்கு மிகவும் தெளிவான படத்தை காட்டுகிறது, ஏனெனில் அதில் வட்டி வருமானங்களும் சேர்க்கப்பட்டு அவையும் முதலீடு செய்யப்பட்டுள்ளன. உங்களுக்கு கிடைத்துள்ள மூலதன லாபம் இருக்கிறது, அதேபோல் டிவிடெண்டும் சேர்க்கப்படுகிறது, அதுவும் இதில் சேர்க்கப்படுகிறது. அதனால் இந்த டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸில் நமக்கு மிகவும் தெளிவான படம் கிடைக்கிறது.
இப்போது நான் மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பான எங்கள் எல்லா பெஞ்ச்மார்க்குகளும் இந்த டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸை அடிப்படையாக வைத்தே கூறப்படுகின்றன. அப்படியென்றால் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் என்றால் என்ன என்ற கேள்வி வந்தால் அதற்கு நாம் இது ஒரு இண்டெக்ஸில் நம் மூலதன் லாபத்துடன் சேர்த்து வட்டி மற்றும் டிவிடெண்டுகளும் சேர்க்கப்படுகின்றன என்று சொல்லலாம். இப்போது நாம் ஈக்விட்டி ஸ்கீம்களின் பெஞ்ச்மார்க்கிங் பற்றி பேசப் போகிறோம். எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்கள் அல்லது எக்விட்டி ஸ்கீம்கள் எப்படி பெஞ்ச்மார்க்கிங் செய்யப்படுகின்றன என்பதை பார்க்கலாம். எல்லா விதமான கேக்கள், லார்ஜ் கேக், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேக்கள், இவைகளுக்காக நாம் எந்தெந்த பெஞ்ச்மார்க்குகளை வைத்திருக்கலாம், எப்படி வைத்திருக்கலாம் என்பதையும் பார்க்கலாம். இதற்கான எந்த ஒரு நடைமுறை இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்வோம். முதலில் வருவது சீம் வகை. அது எந்த சீம்? அது ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டா, இல்லையெனில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டா அல்லது ஒரு செக்டர் ஸ்பெசிபிக் ஃபண்டா? அது ஒரு செக்டர் ஸ்பெசிபிக் ஃபண்ட் என்றால், உதாரணத்திற்கு அது ஒரு வங்கி ஃபண்ட் என்றால் அதன் இண்டெக்ஸாக நாம் பெங்விப்பியை எழுதலாம். ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட், அதாவது லார்ஜ் கேப் டைவர்சிஃபைட் ஃபண்ட் என்றால் நிஃப்டி 80ஐ அதன் பெஞ்ச்மார்க்காக வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் நிஃப்டியில் டைவர்சிஃபைட் செய்யப்பட்ட 50 பங்குகள் உள்ளன. இதில் கிட்டத்தட்ட எல்லா முன்னணி பங்குகளும் அடங்கியுள்ளன. ஒரு குறிப்பிட்ட துறையின் நிறுவனங்களை பற்றி நிஃப்டி கூறும்போது லார்ஜ் கேப்பில் நிஃப்டியை வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் ஒரு வங்கி ஃபண்ட், அதாவது வங்கி மற்றும் நிதி சேவைகள் ஃபண்ட் என்றால் அதில் நிஃப்டியை பெஞ்ச்மார்க்காக அமைக்கலாம். எனவே இந்த வகையில் நாம் முதலில் சீமின் வகையை பார்க்க வேண்டும். சீம் எந்த வகை, சீம் எப்படிப்பட்டது, எங்கு முதலீடு செய்ய விரும்புகிறது மற்றும் சீமின் முதலீட்டு நோக்கம் என்ன என்பதை பொறுத்து நாம் இதை கருத்தில் கொண்டு நாம் ஈக்விட்டி பெஞ்ச்மார்க்கிங் செய்யும் போது முதலில் சீமின் வகையை பார்ப்போம். சீம் எந்த வகை என்பதை. முதலீட்டு பிரபஞ்சத்தை தேர்வு செய்வது. நீங்கள் உங்கள் முதலீட்டை எங்கு செய்யப் போகிறீர்கள் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். சில ஈக்விட்டி ஃபண்ட்கள் வெவ்வேறு துறைகளில் முதலீடு செய்கின்றன. வெவ்வேறு துறைகளில் உள்ள பெரிய நிறுவனங்களில் முதலீடு செய்கின்றன. மேலும் சில மியூச்சுவல் ஃபண்ட்களின் கவனம் பிக் கேப் மற்றும் ஸ்மால் கேப்பில் இருக்கும். அதற்கேற்ப அதேபோல் அவர்களின் முதலீட்டு பிரபஞ்சமும் தீர்மானிக்கப்படும். பெரிய நிறுவனங்களின் பிரபஞ்சமும் மிகவும் பெரியதாகிவிட்டது. மேலும் பிசி மற்றும் ஏனேசி அவர்களுக்கான குறியீட்டை இண்டெக்ஸ் உருவாக்க முடியும். பெரிய நிறுவனங்களும் மிட் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்களும் உள்ளன. நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியது போல் அவற்றுக்கு தனியாக பெஞ்ச்மார்க்கிங் செய்யப்படும். மிட் கேப் இண்டெக்ஸ் மற்றும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் முறையே. உங்கள் போர்ட்போலியோவில் சில ஸ்டாக்கள் மட்டுமே இருந்தால் அது போர்ட்போலியோ கவனம் செலுத்தும் தேர்வாகும். உதாரணத்திற்கு மிகவும் குறைவாக 40 ஸ்டாக்கள், 50 ஸ்டாக்கள் இருந்தால் நீங்கள் நிஃப்டி 50- உங்கள் பெஞ்ச்மார்க்காக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உங்கள் ஸ்டாக்களின் பரப்பளவு, உங்கள் கவனம், அதாவது உங்கள் போர்ட்போலியோ இப்போது 200, 500 ஸ்டாக்களுக்கு சென்றுவிட்டது. அந்த நிலையில் நீங்கள் நிஃப்டி 200- உங்கள் பெஞ்ச்மார்க்காக எடுத்துக்கொள்ளலாம். மேலும் நிஃப்டி 500- பெஞ்ச்மார்க்காக வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய போர்ட்போலியோவில் கவனம் 500 ஸ்டாக்களுக்கு சென்றுவிட்டால் அந்த வகையில் போர்ட்போலியோ உருவாகும் முறையிலேயே நாம் அதன் பெஞ்ச்மார்க்கையும் அமைப்போம். இதுவரை நாம் ஈக்விட்டி ஸ்கீம்களின் பெஞ்ச்மார்க்கிங் பற்றி பார்த்தோம். இப்போது டெக் ஸ்கீம்களின் பெஞ்ச்மார்க்கிங் பற்றி பார்ப்போம். நம்முடைய டெக் ஸ்கீம்களுக்கு எந்த பெஞ்ச்மார்க்குகள் உள்ளன, அவை எப்படி தீர்மானிக்கப்படுகின்றன, எந்த பெஞ்ச்மார்க்கை எந்த ஸ்கீமில் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். செபி வழிகாட்டுதல் படி டெக் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்களின் அனைத்து பெஞ்ச்மார்க்குகளும் ஒரு நிறுவனம் மூலமாகவே இருக்கும். அந்த நிறுவனம் என்பது கிறிசில், ஐசிசி செக்யூரிட்டிஸ் அல்லது எம்எஃபி போன்ற ரிட்டர்ன் மற்றும் ரேட்டிங் ஏஜென்சிகள் ஆக இருக்கலாம். இவையெல்லாம் ஒரு இண்டெக்ஸ் உருவாக்க முடியும். உதாரணத்திற்கு என்.எஸ்.சி. இருப்பின் அவற்றிடம்தான் ஒரு இண்டெக்ஸ் உருவாக்க அதிகாரம் உள்ளது. மற்றும் எல்லோரும் இதையே கூறியுள்ளனர். எந்த இண்டெக்ஸ் உருவாக்கப்பட்டாலும், எந்த டெக் ஸ்கீமின் இண்டெக்ஸ் இருந்தாலும் அவை இந்த நிறுவனங்களால் தான் உருவாக்கப்பட வேண்டும். கிறிசில் டெக் ஸ்கீம்களுக்கு சில இண்டெக்ஸ் தொகுப்புகளை அறிவித்துள்ளது. வாங்க பார்க்கலாம் அந்த டெக் ஸ்கீம்களுக்கு எந்தெந்த இண்டெக்ஸ்கள் உள்ளன, அவை வெவ்வேறு ஸ்கீம்களில் எவை பொருந்துகின்றன என்று. வெவ்வேறு ஸ்கீம்களுக்கு வெவ்வேறு இண்டெக்ஸ்கள் என்பதை ஒரு அட்டவணை மூலம் புரிந்து கொள்வோம். இந்த அட்டவணையில் ஸ்கீம் வகை கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பின்பு கிறிசிலின் இண்டெக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ஓவர்நைட் ஃபண்டுக்கு கிறிசிலின் ஓவர்நைட் இண்டெக்ஸ் உள்ளது. லிக்விட் ஃபண்டுக்கு கிறிசில் லிக்விட் ஃபண்ட் இண்டெக்ஸ் உள்ளது. ஷார்ட் டெர்ம் ஃபண்டுக்கு ஷார்ட் டெர்ம் கெட் இண்டெக்ஸ் உள்ளது. மணி மார்க்கெட்டுக்கு மணி மார்க்கெட் இண்டெக்ஸ் உள்ளது. லாங் டியூரேஷன் ஃபண்ட்களுக்கும் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்களுக்கும் மீடியம் டியூரேஷன், மீடியம் லாங் டியூரேஷன், டைனமிக் பாண்ட் ஃபண்ட்களுக்கு கிறிசிலின் கம்போசிட் பாண்ட் ஃபண்ட் இண்டெக்ஸ் உள்ளது. மற்றும் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்களுக்கு கிறிசிலின் ஷார்ட் டெர்ம் பாண்ட் ஃபண்ட் இண்டெக்ஸ் உள்ளது. மீடியம் டெர்ம் பாண்ட் இண்டெக்ஸ் உள்ளது. கிறிசிலின் பாண்ட் இண்டெக்ஸ் அல்லது கார்ப்பரேட் பாண்ட் கம்போசிட் இண்டெக்ஸ் உள்ளது. அதற்கு பிறகு கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்களுக்கு கிரெடிட் ரிஸ்க் இண்டெக்ஸ் உள்ளது. அதனால் பொதுவாக கிறிசில் தான் பெஞ்ச்மார்க்கை நிர்ணயிக்கிறது. மேலும் கிறிசில் என்பது எஸ்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஏஜென்சி. அது நமக்கு இண்டெக்ஸ் வழங்குகிறது. அதேபோல் எல்லா டெக் ஸ்கீம்களும் தங்களை அந்த இண்டெக்ஸுடன் பெஞ்ச்மார்க்கிங் செய்கின்றன. இந்த அட்டவணையின் மூலம் எந்தெந்த ஸ்கீம்களில் எந்தெந்த பெஞ்ச்மார்க்கில் இருக்க முடியும் என்பதை நாம் பார்த்தோம். இப்போது மற்ற ஸ்கீம்களின் பெஞ்ச்மார்க்கிங் பற்றி பேசலாம். நாம் எக்விட்டி பெஞ்ச்மார்க்கிங் எப்படி நடக்கிறது என்பதை பார்த்தோம். நாம் டெக் பெஞ்ச்மார்க்கிங் எப்படி நடக்கிறது என்பதையும் பார்த்தோம். இப்போது மற்ற ஸ்கீம்களில் முதலில் ஹைப்ரிட் ஸ்கீம்கள் வருகிறது. பாருங்கள், 3 வகையான ஹைப்ரிட் ஸ்கீம்கள் இருக்கின்றன. ஒன்று அக்ரெசிவ், அதில் எக்விட்டி கூறு அதிகமாக இருக்கும்.
ஒரு மிகவும் கன்சர்வேட்டிவ் வகை உள்ளது. அதில் எக்விட்டி எக்ஸ்போசர் குறைவாகவும் டெக் எக்ஸ்போசர் அதிகமாகவும் இருக்கும். மூன்றாவது வகையானது பேலன்ஸ்டு ஹைபிரிட், அதாவது அதில் சமநிலையான போர்ட்போலியோ இருக்கும். எக்விட்டி மற்றும் டெக் ஆகியவற்றின் கூறுகள், அதாவது அந்த சீமில் எடுத்துள்ள பத்திரங்கள் சுமார் 50-80% வீதம் இருக்கும். அப்படியென்றால் இந்த மூன்றிலும் அந்த இண்டெக்ஸ்கள் முற்றிலும் வேறுபட்டவையாக இருக்கும். வாங்க ஹைபிரிட் ஃபண்ட்களில் உள்ள ஹைபிரிட் ஃபண்ட் இண்டெக்ஸ்கள் மற்றும் அவற்றின் பெஞ்ச்மார்க்கிங் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த அட்டவணையின் மூலம் ஹைபிரிட் ஃபண்ட்களின் பெஞ்ச்மார்க்கிங் எப்படி செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். கிறிசில் என்ன செய்துள்ளது? ஹைபிரிட் ஃபண்ட்களுக்காக சில கலந்த இண்டெக்ஸ்களை உருவாக்கியுள்ளது. இப்போது அந்த கலந்த இண்டெக்ஸ்கள் எவை? அதே அட்டவணையில் அதை பற்றி நமக்கு கூறப்பட்டுள்ளது. கிறிசிலின் கலந்த இண்டெக்ஸ்கள் ஹைபிரிட் ஃபண்ட்களுக்காக உள்ளவை. அவற்றை முதலில் பார்க்கலாம். அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டில் நான் முன்பே சொன்னது போல சுமார் 75% முக்கியமான பகுதி ஈக்விட்டியில் செல்கிறது. அதற்காக 25 மற்றும் 10% பெட்டில் செல்கிறது. அந்த 25% ஒதுக்கீட்டிற்காக நம்முடைய கிறிசிலின் கம்போசிட் ஃபண்ட் இண்டெக்ஸ் இருக்கும். உதாரணத்திற்கு ஈக்விட்டி இண்டெக்ஸில் நாம் SPPC 200 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸை எடுத்துக்கொள்ளலாம். இதனால் இரண்டுக்கும் பெஞ்ச்மார்க்கிங் ஒரு விதமாக வேறுபட்டுவிட்டது. பேலன்ஸ்டு ஹைபிரிட் வகையில் இங்கு 50 முதல் 80 வரை டெக் மற்றும் ஈக்விட்டி கூறுகள் உள்ளன. அங்கு நாங்கள் கம்போசிட் ஃபண்ட் இண்டெக்ஸில் 50% ஒதுக்கீடு மற்றும் SP200 மூலம் மீதமுள்ள போர்ட்போலியோவை மதிப்பீடு செய்வோம். SPPC 200 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸை அடிப்படையாக கொண்டு கான்சர்வேட்டிவ் ஹைபிரிட் வகையில் இங்கு 75% டெட்டில் மற்றும் 25% ஈக்விட்டியில் உள்ளது. அங்கு 70% போர்ட்போலியோவை நாங்கள் கிறிசில் கம்போசிட் ஃபண்ட் இண்டெக்ஸால் மதிப்பீடு செய்வோம் மற்றும் 25% ஈக்விட்டி ஒதுக்கீட்டை SPPC 200 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸை அடிப்படையாக வைத்து மதிப்பீடு செய்யப்படும். அதனால் ஹைபிரிட் ஃபண்ட்களில் அது கான்சர்வேட்டிவாக இருந்தாலும், அல்லது அது உங்கள் அக்ரெசிவாக இருந்தாலும், அல்லது அது உங்கள் 80 முதல் 80 வரை ஆகஸ்ட் இருந்தாலும், உங்கள் எந்த இண்டெக்ஸும் உருவாகும் விதம் இதே மாதிரியாக இருக்கும் மற்றும் 3 சீம்களிலும் அது வேறுபடும். ஒரு சீமில் 2 இண்டெக்ஸ்கள் பயன்படுத்தப்படும். கோல்டு ETF விஷயத்தில் தங்கத்தின் விலைதான் அவர்களின் பெஞ்ச்மார்க் ஆகும். இதில் வேறு எதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு வரியில் இந்த வரையறை ஏன்சே புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தங்கத்தின் பெஞ்ச்மார்க்கிங் என்பது தங்கத்தின் விலையே ஆகும். கோல்டு ETF விஷயத்தில் என்றால் கேள்வி மிகவும் தெளிவாக வரும். நாம் அதையே குறிப்பிட வேண்டும். ரியல் எஸ்டேட் ஃபண்ட்கள், அதாவது ரியல் எஸ்டேட் ஃபண்ட்களின் பெஞ்ச்மார்க்கிங் எப்படி நடக்கிறது? பாருங்கள், சில பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் சில பெஞ்ச்மார்க்கிங் முறைகளை உருவாக்கியுள்ளன. ஆனால் இப்போது வரை எக்விட்டி பெஞ்ச்மார்க்கிங் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். எக்விட்டி பெஞ்ச்மார்க்கிங் என்பது ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ். ஆனால் இதற்கு இப்போது அந்த அளவுக்கு பெரிய யூனிவர்ஸ் இல்லை. மேலும் இந்த இண்டெக்ஸ்களை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மார்க்கெட்டில் எவ்வளவு எக்விட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அந்த அளவுக்கு இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இன்டர்நேஷனல் ஃபண்ட்களின் பெஞ்ச்மார்க்கிங் எப்படி நடக்கிறது? வாங்க புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டாக, ஒரு இன்டர்நேஷனல் ஃபண்ட் சீனாவின் பொருளாதாரத்தில் பணம் முதலீடு செய்கிறது. சீனாவின் பெரிய நிறுவனங்களில் பணம் முதலீடு செய்கிறதாக இருந்தால் சீனாவின் ஷாங்காய் கம்போசிட் இண்டெக்ஸ் அன்று பெஞ்ச்மார்க் ஆகலாம், அல்லது நம்முடைய சீமின் பெஞ்ச்மார்க் ஆகலாம். சீனாவின் ஷாங்காய் கம்போசிட் இண்டெக்ஸ் அது சீனாவுக்கே செல்லும் பெஞ்ச்மார்க் ஆகும். மற்றொரு பக்கம் நாம் அமெரிக்காவின் டெக்னாலஜி நிறுவனங்களில் முதலீடு செய்கிறோம் என்றால் உங்கள் நாஸ்டாக் இண்டெக்ஸை பெஞ்ச்மார்க் ஆகஸ்ட் பயன்படுத்தலாம். இந்த வகையில் இன்டர்நேஷனல் ஃபண்ட்களுக்கு பெஞ்ச்மார்க் இப்படி அமைக்கப்படுகிறது. நாம் அந்த குறிப்பிட்ட பொருளாதாரத்தில் எந்தெந்த பெஞ்ச்மார்க்கள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை நாம் பெஞ்ச்மார்க் ஆகஸ்ட் பயன்படுத்தலாம். ஆனால் நாம் முதலீடு செய்கிற இடம் மற்றும் எந்த வகை பங்குகளில் முதலீடு செய்கிறோம் என்பதையே அது முழுமையாக பொறுத்தது. சில ஸ்டாண்டர்ட் பெஞ்ச்மார்க்களை பார்க்கலாம். அவை ஈக்விட்டி மற்றும் டெக் சீம்களில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு அட்டவணையை உங்கள் முன்வைக்கப் போகிறேன். ஈக்விட்டி சீம்களில் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி. பொதுவாக பெரும்பாலான சீம்களில் நாம் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டியை பயன்படுத்துகிறோம் என்று பார்க்கலாம். சென்செக்ஸில் 30 பங்குகள் உள்ளன மற்றும் நிஃப்டியில் 50 பங்குகள் உள்ளன. நிஃப்டி கொஞ்சம் பரபரப்பாக உள்ளது. அதனால் பெரும்பாலும் நாம் நிஃப்டி மற்றும் நிஃப்டியில் தான் பெஞ்ச்மார்க்கிங் செய்கிறோம். 90% வர்த்தக வால்யூம் நிஃப்டியில் தான் நடக்கிறது. மற்றும் ஒரு வருடம் வரை மெச்சூரிட்டி உள்ள டெக் சீம்களுக்கு, அதாவது மணி மார்க்கெட் ஃபண்ட்கள், அவற்றின் மெச்சூரிட்டி ஒரு வருடம், திரசதி பில்கள், அதாவது டிபில்களின் விகிதம், அங்கே அவர்களின் பெஞ்ச்மார்க்கிங் ஆகிறது. அனைத்து டெக் சீம்களும் அவை 2 முதல் 10 ஆண்டுகள் வரை உள்ள டேட்டட் கோய் செக்யூரிட்டிகளில் வராதவை அந்த இடத்தில் சேர்க்கப்படுகின்றன. அதாவது எங்கள் மெச்சூரிட்டி ஒரு வருடத்திற்கு மேல் இருக்கும் அனைத்து டெக் சீம்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கான இந்திய அரசின் செக்யூரிட்டி பயன்படுத்தப்படுகிறது. கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்டுகளுக்கும் மீண்டும் 10 ஆண்டு டேட்டட் இந்திய அரசு செக்யூரிட்டி, பாலன்ஸ்டு ஹைபிரிட், அக்ரெசிவ் ஹைபிரிட், டைனமிக் அசெட் அலோகேஷன், பாலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஆகியவற்றுக்கும் இதே விதி பொருந்தும். மல்டி அசெட் அலோகேஷனுக்காக நாம் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டியை வைத்திருக்கலாம். ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுக்காகவும் நாம் 10 ஆண்டு டேட்டட் இந்திய அரசு செக்யூரிட்டியை வைத்திருக்கலாம். ரிடையர்மெண்ட் ஃபண்ட் மற்றும் சில்ட்ரன் ஃபண்ட் ஆகியவற்றிற்கும் நாம் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டியை வைத்திருக்கலாம். மேலும் இண்டெக்ஸ் ஃபண்ட் என்பது தக்க பெஞ்ச்மார்க்கை பயன்படுத்தும். ஏனெனில் இண்டெக்ஸில் உள்ள அனைத்து பணமும் இண்டெக்ஸிலேயே செல்கிறது. அதனால் இதில் நமக்கு பெஞ்ச்மார்க்கிங் செய்ய எந்த பிரச்சனையும் இல்லை.
இப்போது நாம் பார்ப்போம் ஃபண்ட் மேனேஜர் செயல்திறனை அளவிடும் அளவுகோல்கள் மூலம் ஃபண்ட் மேனேஜர் எப்படி செயல்பட்டுள்ளார் என்பதை. ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த ரிட்டர்னுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துள்ளார், என்ன செயல்திறன் காட்டியுள்ளார் என்பதை பார்க்கலாம். ஒரு ரிட்டர்னை உருவாக்க ஃபண்ட் மேனேஜர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்துள்ளார் மற்றும் உங்களுக்கு எவ்வளவு இழப்பீடு காம்பென்சேஷன் கிடைத்துள்ளது என்பதை பார்க்க வேண்டும். நீங்கள் எந்த ஒரு சீமில் எடுத்த ரிஸ்கிற்கு ஏற்ப உங்களுக்கு இழப்பீடு கிடைக்கதா, அதற்கு ஏற்ப ரிட்டர்ன் கிடைக்கதா அல்லது கிடைக்கவில்லையா என்பதை பார்க்க வேண்டும். ரிஸ்க் அட்ஜஸ்டட் செயல்திறன் எவ்வளவு உள்ளது? வாங்க சில அளவுகோல்கள் மூலம் இதை புரிந்து கொள்வோம். நம்மிடம் சில அளவுகோல்கள் உள்ளன, அவை கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இவை அனைத்தும் மிகவும் முக்கியமான புள்ளிகள். மிகவும் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அவை என்னென்ன என்று பார்க்கலாம். முதலில் வருகிறது ஷார்ப் ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோ என்பது மிக பொதுவாக பயன்படுத்தப்படும் விகிதமாகும். இது மியூச்சுவல் ஃபண்டின் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னை அளவிட உதவுகிறது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் எந்தவிதமான அபாயமும் இல்லாமல் ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டில் பணத்தை முதலீடு செய்ய முடியும். ஆனால் அவர் ஒரு ஈக்விட்டியில் தனது பணத்தை முதலீடு செய்து அதனால் ரிஸ்க் மற்றும் ரிட்டர்னை உருவாக்கியிருக்கிறார். ரிஸ்க் ஃப்ரீ அசெட் வகையில் 8% இருந்தது. ஆனால் ஃபண்ட் மேனேஜர் எங்காவது எடுத்துக்காட்டாக ஈக்விட்டியில் பணத்தை முதலீடு செய்து 15% ரிட்டர்ன் பெற்றார். அப்படியென்றால் அவர் கூடுதலாக சம்பாதித்த அந்த 7% ரிட்டர்ன் தான். 15 கழித்தல் 8 என்பது 7%. அவர் அந்த 7% சம்பாதிக்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தார் என்பதையே இது சொல்கிறது. ஷார்ப் ரேஷியோ நமக்கு இதையே தெரிவிக்கிறது. மேலும் இந்த 7% ஐ நாமும் ரிஸ்க் பிரீமியம் என்று அழைக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு ஷார்ப் ரேஷியோவின் சூத்திரத்தை சொல்கிறேன். RB மைனஸ் RF, அதை ஸ்டாண்டர்ட் டெவியேஷனால் வகுக்க வேண்டும். இதில் RB என்றால் போர்ட்போலியோவின் ரிட்டர்ன், அதை நீங்கள் ஃபீமின் ரிட்டர்ன் என்றும் சொல்லலாம். மைனஸ் RAP என்றால் ரிஸ்க் பே செக்யூரிட்டியின் ரிட்டர்ன். இந்த கேஸில் ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் என்றால் அதுதான் ரிஸ்க். நாம் ஏன் இங்கே நிலையான விலகலால் வகுக்கிறோம்? ஏனெனில் ஸ்டாண்டர்ட் டெவியேஷனை நாம் கடந்த அத்தியாயத்தில் புரிந்து கொண்டோம். ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் நம்முடைய ரிஸ்கை அளக்கிறது, அதுதான் ஸ்டாண்டர்ட் ரிஸ்க். சராசரி ரிட்டர்னில் ஏற்படும் மாற்றங்கள் எவ்வளவு ரிஸ்கியானது என்பதை அது காட்டுகிறது. அந்த ஸ்கீம் அதன் காலப்பகுதி மற்றும் மாற்றங்களின் அடிப்படையில் சராசரி ரிட்டர்னிலிருந்து எவ்வளவு வித்தியாசமாக உள்ளது என்பதை காட்டுகிறது. அதிக மாற்றங்கள் இருந்தால் அதிக ரிஸ்க் இருக்கும். அதனால்தான் நாம இதை டினாமினேட்டரில் வைக்கிறோம். இதில் ஸ்டாண்டர்ட் டெவியேஷனை பயன்படுத்துகிறோம். அதனால் ஷார்பே ரேஷியோ RT மைனஸ் RM ஸ்டாண்டர்ட் டெவியேஷனால் வகுக்கப்படுகிறது. மேலும் ஷார்பே ரேஷியோ அதிகமாக இருந்தால் அது சிறந்தது என்று கருதப்படுகிறது. இப்போது ஷார்பே ரேஷியோ ஒரு தனிப்பட்ட ஷார்பே ரேஷியோவாக இருக்கும்போது ஒரு ஃபண்டை அதனால் மட்டும் நாம் மதிப்பிட முடியாது. ஆனால் நமக்கு 2 ஃபண்டுகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதில் யாருடைய ஷார்பே ரேஷியோ அதிகமாக இருக்கிறதோ அது அதிகம் சிறந்த ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸ் என்று அர்த்தம். ஒரு ஃபண்ட் மேனேஜர் மிகவும் நன்றாக ரிஸ்கை நிர்வகித்து உங்களுக்கு ரிட்டர்ன் வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் சொல்லலாம் ஷார்பே ரேஷியோ அதிகமாக இருந்தால் அது சிறந்தது என்று. இப்போது நாம் டைனர் ரேஷியோ பற்றி பேசப் போகிறோம். ஷார்பே ரேஷியோ ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் அளவுகோல் போலவே டைனர் ரேஷியோவும் அதே மாதிரியானது. ஆனால் டைனர் ரேஷியோவில் நாம் RB மைனஸ் RF ஸ்டாண்டர்ட் டெவியேஷனில் வகுத்து கணக்கிடுவதற்கு பதிலாக அங்கே நாம் பீட்டாவை எடுத்துக்கொள்வோம். பீட்டா என்பது ஒரு குறிப்பிட்ட பத்திரத்தின் சந்தையை ஒப்பிடும்போது அதன் சென்சிட்டிவிட்டியை அளக்கும். அதனால்தான் இங்கே நாம் மார்க்கெட் பீட்டாவை பயன்படுத்தப் போகிறோம். இதில் வேறெதுவும் செய்ய வேண்டியதில்லை. RT மைனஸ் RF, அதாவது சீமன் ரிட்டர்னில் இருந்து போர்ட்போலியோ ரிட்டர்னை குறைத்து அதில் இருந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னை கழித்து அதை பீட்டாவால் வகுக்க வேண்டும். அதனால் இங்கே பீட்டா வரும். மற்ற எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு டைனர் ரேஷியோ கிடைக்கும். மீண்டும் டைனர் ரேஷியோ அதிகமாக இருந்தால் அது நல்லது. ஷார்ப் ரேஷியோவும் டைனர் ரேஷியோவும் ஒரு ஈக்விட்டி ஃபண்டை மற்றொரு ஈக்விட்டி ஃபண்டுடன் மட்டுமே ஒப்பிட முடியும். ஒரு ஈக்விட்டி ஃபண்டின் ஷார்ப் ரேஷியோவை ஒரு டெட் ஃபண்டின் ஷார்ப் ரேஷியோவுடன் ஒப்பிட முடியாது. ஒரு ஈக்விட்டி ஃபண்டின் ட்ரைனர் ரேஷியோவை ஒரு டெட் ஃபண்டின் ட்ரைனர் ரேஷியோவுடன் ஒப்பிட முடியாது. அதாவது ஈக்விட்டி மற்றும் டெட் என்றே ஒப்பிட வேண்டும். இப்போது அல்பாவை பற்றி பேசலாம். அல்பா என்பது நாம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் முக்கிய காரணம். அல்பா என்பது உங்கள் சீம் ரிட்டர்னில் இருந்து பெஞ்ச்மார்க் ரிட்டர்னை கழித்த பிறகு கிடைக்கும் மதிப்பாகும். இதைத்தான் அல்பா என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு ஒரு சீம் 1 வருடத்தில் 15% ரிட்டர்ன் கொடுத்தது என்று வைத்துக் கொள்வோம். அதன் பெஞ்ச்மார்க் எடுத்துக்காட்டாக நிஃப்டி 13% ரிட்டர்ன் கொடுத்தது என்றால் அந்த சீம் +2% அல்பாவை உருவாக்கி கொடுத்தது என்று நாம் சொல்லலாம். இதற்காகத்தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர் முதலீடு செய்கிறார். மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர் பொறுப்பாளராக இருப்பார். மேலும் ஃபண்ட் மேனேஜருக்கு மிகவும் முக்கியமானது என்னவென்றால் அவர் மார்க்கெட்டை வெயிட் செய்து அதிக ரிட்டர்ன் வழங்க வேண்டும். ஃபண்ட் மேனேஜர் மார்க்கெட்டை வெயிட் செய்து ரிட்டர்ன் வழங்க வேண்டும். அதேபோல் தன் பெஞ்ச்மார்க்கையும் மீறி ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும். இல்லையெனில் மியூச்சுவல் ஃபண்ட்களில் முதலீடு செய்வதில் எந்த பயனும் இருக்காது. பெரும்பாலானவர்கள் நேரடியாக எக்ஸ்சேஞ்சில் நிஃப்டி அல்லது டைரக்டாகவும் வாங்க முடியும். நாம் மியூச்சுவல் ஃபண்ட்களில் வருகிறோம் என்றால் அதில் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த முதலீட்டாளர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவன் ஒரு இண்டெக்ஸை விட அதிக வருமானம் பெறுவான் அல்லது ஃபண்ட் மேனேஜர் அவனுக்காக ஆக்டிவாக நிர்வகிப்பார். அது ஆக்டிவ் ஃபண்ட் என்றால், ஆக்டிவாக நிர்வகிக்கப்படும் ஃபண்ட் என்றால்
அந்த ஃபண்ட் மேனேஜரின் கடமையாகிறது அதிக வருமானத்தை சந்தையை விட அதிகமாக உருவாக்கி கொடுக்க வேண்டும். மற்றும் எல்லா முதலீட்டாளர்களும் எதிர்பார்ப்பது நமக்கு அதிக வருமானம் கிடைக்கும் என்பதுதான். டிராக்கிங் எரர் என்பது இண்டெக்ஸ் ஃபண்ட்களுக்கு தான் இருக்கும். பாருங்கள், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் என்பது தன் முழு பெஞ்ச்மார்க்கையும் ரெப்ளிகேட் போலி செய்கிறது. உதாரணத்திற்கு HDFCயின் நிஃப்டி ஃபண்ட் உள்ளது. அதன் பெஞ்ச்மார்க் நிஃப்டி தான். நிஃப்டி 12% வருமானம் கொடுத்தது. அதேபோல் HDFCயின் நிஃப்டி பிளான் கூட 12% வருமானம் கொடுத்தது. அப்படியென்றால் இங்கே கிராக்கிங் எரர் 0 ஆகும். ஆனால் ஏதேனும் புள்ளியில் மேலோ கீழோ நடந்தால் அதை நாம் தான் கிராக்கிங் எரர் என்று சொல்வோம். எந்த சதவீதத்திலிருந்தும் ஒரு சிறிய பேசிஸ் பாயிண்ட் அல்லது ஒரே ஒரு பேசிஸ் பாயிண்டாக இருந்தாலும் கூட அது நடந்தால் அதைத்தான் கிராக்கிங் எரர் என்று அழைப்பார்கள். இண்டெக்ஸ் ஃபண்ட் வருமானமும் மார்க்கெட் வருமானமும் இடையிலான வித்தியாசத்தையே கிராக்கிங் எரர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது சீன் செயல்திறன் வெளிப்படுத்தல் பற்றி பேசலாம். அதாவது அதை எங்கே வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கலாம். பாருங்கள், சீன் தகவல் ஆவணத்தில், அதாவது சீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்டில் கடந்த கால செயல்திறனை காட்டுவது மிகவும் அவசியம். சீம் இல்லை என்றால் அப்போது அதை காட்ட தேவையில்லை. ஆனால் சீம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் அந்த சீமின் கடந்த கால செயல்திறனை நாம் காட்டலாம். அதாவது சீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. நாமது பற்றி சிட் அத்தியாயத்தில் புரிந்து கொண்டோம். அதேபோல் செயல்திறனும் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. ஆனால் சில நிறுவனங்கள், சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் ஃபண்ட் டாக்ஷீட் என்ற ஒரு ஆவணத்தை வெளியிடுகின்றன. மீண்டும், ஃபண்ட் டாக்ஷீட் என்பது கட்டாயமான ஆவணம் அல்ல. ஆனால் கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்களும் இதை வெளியிடுகின்றன. மேலும் இதில் மாதந்தோறும் மிகவும் நன்றாக டாக்ஷீட் வருகிறது. இதில் மிகவும் தெளிவாக செயல்திறன் அளவுகள் காட்டப்படுகின்றன. கடந்த 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம், 10 வருடம் மற்றும் நிறுவப்பட்ட நாள் முதல் இப்போது வரை எவ்வாறு செயல்திறன் இருந்தது என்பதை நீங்கள் ஈக்விட்டி அல்லது டெட் மியூச்சுவல் ஃபண்ட்களின் செயல்திறனை பார்த்து மதிப்பீடு செய்யலாம். சரி நண்பர்களே, நான் 11ஆம் அத்தியாயத்திலிருந்து தேதியிட்டேன். வாங்க சில கேள்விகளை பார்ப்போம். கேள்வி எண் 1. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சீம் இறுதியாக முடிவு செய்யப்பட்ட பிறகு அதன் பெஞ்ச்மார்க் பின்னர் மாற்ற முடியாது. இது உண்மையா அல்லது பொய்யா என்பதை கூறுங்கள். ஒரு முறை பெஞ்ச்மார்க் தீர்மானிக்கப்பட்ட பிறகு அதை மாற்ற முடியாது. இந்த கூற்று உண்மையா அல்லது பொய்யா? இந்த கூற்று உண்மைதான். ஒருமுறை நீங்கள் பெஞ்ச்மார்க் தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு அதை மாற்ற முடியாது. பின்வருவனவற்றில் எது பரஸ்பர நிதி திட்டங்களின் ஆபத்து சரி செய்யப்பட்ட வருமானத்தின் அளவீடு ஆகும்? இதில் எது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களின் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னை அளவிடும் அளவுகோல்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பீட்டா வேரியன்ஸ் அல்ல, ஷார்ப் ரேஷியோ தான். நாம் பார்த்தது போல ஷார்ப் ரேஷியோ என்பது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களின் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னை அளவிடும் ஒரு கணிதமான அளவுகோல். எனவே பதில் ஷார்ப் ரேஷியோ. கேள்வி எண் 3. பின்வருவனவற்றில் எது ஒரு திட்டத்தின் பெஞ்ச்மார்க்கை தேர்வு செய்வதற்காக கருதப்பட முடியாது? மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள், முதலீட்டு நோக்கம், மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தின் முதலீட்டு திட்டத்தின் சொத்து ஒதுக்கீட்டு முறை, திட்டத்தின் கடந்த கால வருமானம். நாம் பார்த்தது போல ஒரு பெஞ்ச்மார்க்கை அமைப்பதற்காக மியூச்சுவல் ஃபண்ட்களின் முதலீட்டு நோக்கம், மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தின் முதலீட்டு மற்றும் திட்டத்தின் சொத்து ஒதுக்கீட்டு முறை, இந்த 3 விஷயங்களும் மிகவும் அவசியமானவை. திட்டத்தின் கடந்த வருமானங்கள் அவசியமில்லை என்பதற்காக இந்த திட்டத்தின் கடந்த வருமானங்கள் என்பது பதில். அது அந்த குறியீட்டின் அமைப்பில் உள்ள அனைத்து கூறுகளிலிருந்தும் உருவாகும் அனைத்து டிவிடெண்டுகளையும் மூலதன லாபத்துடன் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அதனால் நாம் இதை புரிந்து கொண்டோம். மொத்த வருமான குறியீட்டில் டிவிடெண்டும் வட்டி விகிதங்களும் மூலதன லாபத்துடன் சேர்த்து இருக்கின்றன. அதனால் பதில் என்பது விருப்பம். மொத்த வருமான குறியீட்டில் எல்லாம் சேர்க்கப்படுகிறது. விலை வருமான குறியீட்டில் மட்டும் மூலதன லாபங்கள் இருக்கின்றன. டிவிடெண்ட் வருமான குறியீட்டில் மட்டும் டிவிடெண்டுகள் இருக்கின்றன. அதனால் பதில் மொத்த வருமான குறியீடு. கேள்வி எண் 5. ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அதன் பெஞ்ச்மார்க்கை எவ்வளவு நெருக்கமாக பின்தொடர்கிறது என்பதை மதிப்பீடு செய்ய மிகவும் பொருத்தமான அளவீடு எது? இப்போது நாம் பார்த்தோம் இண்டெக்ஸ் ஃபண்ட் பெஞ்ச்மார்க்கை எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறது என்று. விருப்பங்கள் என்னென்ன என்று பார்ப்போம். ஷார்ப் ரேஷியோ, கிராக்கிங் எரர், மொத்த செலவு விகிதம் மற்றும் வேளாண்மையில் உள்ள சொத்துக்கள். அதனால் பதில் பி, கிராக்கிங் எரர். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டின் செயல்திறனை மதிப்பீடு செய்ய கிராக்கிங் எரர் உருவாக்கப்பட்டுள்ளது. கிராக்கிங் எரர் மூலம் நமக்கு இண்டெக்ஸ் ஃபண்டும் அதன் பெஞ்ச்மார்க்கும் எப்படி நடந்து கொள்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியென்றால் நண்பர்களே, இந்த வீடியோவில் தொடர்ந்ததற்கும் அத்தியாயம் 11 வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கும் மிகவும் நன்றி. மேலும் எங்கள் மற்ற அத்தியாயங்கள் அத்தியாயம் 1 முதல் அத்தியாயம் 10 வரைகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்கள் பிளேலிஸ்டுக்கு செல்லுங்கள் மற்றும் எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். வீடியோக்களை மட்டும் பார்த்தாலே நீங்கள் சிறுங்கள் சீரிஸ் 5 தேர்வை எளிதாக கடக்க முடியும். மேலும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வியாபாரத்தை துவக்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற வீடியோக்களை பார்க்கவும். தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மிகவும் நன்றி.